நான் வந்து 2019ல கார் லைசென்ஸ் வாங்கியிருந்தேன். ஆனா, அதுக்கப்புறத்துலருந்து பெருசா டச்சே இல்லாம இருந்துச்சு. இப்போ வேற ஒரு இன்ஸ்டிடியூட்ல டச்சப் போறோம். 2க்கும் செட் ஆகுமா? என்னால கத்துக்க முடியுமா? அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. அந்த இதுலருந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. இதெல்லாம் எனக்கு லைசென்ஸ் போட்டப்போ அந்த இன்ஸ்டிடியூட்ல எனக்கு சொல்லித் தரல. இந்த 10 நாள் தான் எனக்கு வந்து இந்த டச்சப் கத்துக்கிற மாரி இருந்துச்சு. இந்த 10 நாள்ல என்னால ஃபுல்லா கத்துக்க முடியுமா? இல்ல. அது எதுவுமே இல்ல. அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கூட ரொம்ப குடுக்கல. இங்க திருநகர் அவுட்டர்ல இருந்து விருதுநகர் அவுட்டர் வரைக்கும் ஓட்டிட்டு வந்தாங்க ஹைவேஸ்ல. அப்பவே நல்லா நம்பிக்கை வந்துருச்சு. சார் ரொம்ப சாஃப்ட்டா, வயசுல ரொம்ப கம்மினாலும் வாங்க போங்கன்னு சொல்லித் தராங்க பாருங்க. அதுவே ஒரு பெரிய இதுதான். என்னோட பேரு நிரஞ்சனா. நான் சென்னையில சிவில் சர்வீசஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து 2019ல கார் லைசென்ஸ் வாங்கியிருந்தேன். ஆனா, அதுக்கப்புறத்துலருந்து பெருசா டச்சே இல்லாம இருந்துச்சு. நான் சென்னை, மதுரைன்னு அங்க, இங்க இருக்கறனால எனக்கு வந்து கன்டினியூஸா திரும்ப கத்துக்கிறதுக்கு டைம் இல்லாம இருந்துச்சு. இந்த டைம்ல நான் ஃபுல்லாவே மதுரையில இருந்தனால, அப்பாட்ட கேட்டிருந்தேன். எங்கேயாச்சும் என்ன வந்து டச்சப் கிளாஸ் சேர்த்து விடுங்கன்னு. அப்பா தான் கேசி டிரைவிங் ஸ்கூல்ல வந்து உன்ன சேர்த்து விடுறேன்னு சொன்னாங்க. எனக்கு வந்து டவுட் இருந்துச்சு. நம்ம வந்து வேற ஒரு இன்ஸ்டிடியூட்ல லைசென்ஸ் போட்டு கத்துக்கிட்டோம். இப்போ வேற ஒரு இன்ஸ்டிடியூட்ல டச்சப் போறோம். 2க்கும் செட் ஆகுமா? என்னால கத்துக்க முடியுமா? அப்படின்னு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனா ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே வந்து துரைராஜ் அங்கிள் வந்து எனக்கு எல்லாமே இங்க வந்து உனக்கு சிம்பிளா கத்துக் குடுத்துருவேன் அப்படின்ற நம்பிக்கைய எனக்கு ஃபர்ஸ்ட் நாளே குடுத்துட்டாங்க. எனக்கு ஃபர்ஸ்ட்லயே பேசிக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அ எத்தன டைப் ஆஃப் பிரேக் இருக்கு? நீ கார எப்படி வந்து ஸ்டாப் பண்ணணும்? அந்த இதுல இருந்து எனக்கு சொல்லிக் குடுத்தாங்க. இதெல்லாம் எனக்கு லைசென்ஸ் போட்டப்போ அந்த இன்ஸ்டிடியூட்ல எனக்கு சொல்லி தரல. அதே மாரி ஆ ஃபுல்லாவே நம்மளே தான் ஓட்ட வைப்பாங்க. இப்போ ஹெல்ப் பண்றது கூட ஸ்டீரிங்கோ, பெடலோ வந்து பெருசா அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணது கிடையாது. இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்க. அத கேட்டு பண்ணணும். ஒரு ஸ்டேஜ்ல இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே வந்து ஸ்டாப் பண்ணிருவாங்க. நம்மளா ஓட்டுற மாரி இருக்கும். அது வந்து நம்ம தனியா ஓட்டுறப்போ நம்ம ஓட்டிறலாம் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் குடுத்துச்சு. அப்புறம் டச்சப் வந்து ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ் அவங்களோட கார்ல குடுத்துட்டு, அதுக்கப்புறம் நம்ம காருக்கே வந்துட்டாங்க. அதனால ஃபுல்லாவே நம்ம கார்ல ஓட்டுறது வந்து ஈஸியா இருந்துச்சு. அங்கிள் சொல்லிக் குடுக்கறது வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கும். இப்போ யாராச்சும் நடுவுல வந்துட்டா கூட, அந்த அத வந்து அ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தான் பார்க்கணும். எப்படி நீங்க வந்து பிரேக் போட கத்துக்கிட்ட? அப்படின்ற மாரி தான் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கெல்லாம் ₹1,00,00,000 குடுத்தாலும், "இதையாச்சும் நான் கத்துக்கணும். நீங்க நடுவுல வந்துட்டு போங்கன்னுவா, வந்துட்டு போவாங்களா?" அப்படிலாம் கேட்பாங்க. இந்த மாரி நடுவுல வந்து காமெடியா ஏதாவது பேசிட்டு போறதும் வந்து நல்லா இருந்துச்சு. 10 நாள் தான் எனக்கு வந்து இங்க டச்சப் கத்துக்கிற மாரி இருந்துச்சு. இந்த 10 நாள்ல என்னால ஃபுல்லா கத்துக்க முடியுமா? 10 நாளுக்கு அப்புறம் நம்ம தனியா ஓட்டிருவோமா? அப்படின்னு தோணுச்சு. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் 5 டேஸ்லயே வந்து எனக்கு நம்பிக்கை வந்துருச்சு. இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளே ஓட்டிருவோம். இப்போ வீட்ல இருந்து எங்கேயாச்சும் போணும்னா, நம்மளே எடுத்துட்டு போயிரலாம் அப்படின்ற நம்பிக்கை வந்துருச்சு. எங்க வீட்டுக்கிட்ட ஒரு பாலம் இருக்கும். அந்த பாலத்துல ஏறி இறங்குறது தான் வந்து இங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். நல்லா இருக்கு. அப்புறம் ரிவர்ஸ் வீட்டுக்கிட்ட வந்து வீட்டுக்குள்ள பார்க் பண்றதுக்கு ரிவர்ஸ் எடுத்து உள்ள நிப்பாட்டணும். அந்த ரிவர்ஸும் வந்து ஃபுல்லாவே கத்துக் குடுத்துட்டாங்க. வாங்க, வாங்க. ஓகே வணக்கம் சார். தோழர்களே. சார் நல்லா எப்படி இருக்கீங்களா? இருக்கீங்க? நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி, சொல்லுங்க. மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். ஒரு எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ஆமா. பார்த்தது. நீங்க ம். பேங்க்ல ஒர்க் பண்ணும்போது பார்த்துருக்கேன். ஆமா. நீங்க பிஆர்சில ஒர்க் பண்றப்ப பார்த்தது. டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சு நல்லா நிறையா பண்ணிட்டு இருக்கீங்க. பாப்பாவுக்கு நல்லா இந்த 1 வாரம் 10 நாளா நல்லா டச் குடுத்துருக்கீங்க. நல்லா ஓட்டிக்கிட்டு இருக்குங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அ அப்புறம் சொல்லுங்க. அதாவது எனக்கு உங்க பாப்பாவுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? எங்க ஓட்டுதோ, ஓட்டலையோ எனக்கு அத பத்தி கவலையே இல்ல. இந்த மேட்ல எனக்கு பாலசுப்ரமணியனார் பாலத்துல ஓட்டி காட்டணும். அதுதான் மெயின் அப்படின்ற வார்த்தை எனக்கு அழுத்தமா மனசுக்குள்ள பதிய வச்சுக்கிட்டேன். அதே மாரி உங்க பாப்பா வந்ததும் ஆரம்பத்துல ஒண்ணுமே தெரியாத குழந்தை மாரி தான் வந்துச்சு என்கிட்ட. குழந்தைதான் அது. குழந்தை தான். உண்மையிலே குழந்தை தான். மாற்றமே இல்ல. எம்புட்டு படிச்சாலும் ஆமா. நம்ம குழந்தை ஆ தானே. சொன்னேன். ம். சொன்னதும் அழகா புரிஞ்சுக்கிருச்சு. சொல்ல, 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 சொல்ல அது பண்ண, 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 பண்ண எனக்கு ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. நம்ம எத சொல்றோமோ அத கரெக்ட்டா என்னைய விட அதாவது சொல்றத விட எள்ளுனா எண்ணெயா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல. அந்த அதிக மாரி அது அதிக பிரசங்கித்தனம். கேளுங்க. அதாவது நம்ம சொல்றத விட அப்படியே பிடிச்சுக்கிட்டு. ஆ அப்படியே அப்படியே பிடிச்சுக்கிட்டு. புடிச்சுக்கிறோம். அ, உடும்பு புடி மாரி. அ. பிரேக் எந்த அளவு தான் பயன்படுத்தணும் அப்படின்னா, அந்த அளவு தான் நைஸா தான் அமைக்கும். சரிங்களா? எல்லாமே லிமிட் தான். ஹாரன் அதிகமா அடிக்காது. தேவைக்கு மட்டும் அடிக்கும். அந்த மாதிரி திருப்புறதுலேருந்து எல்லாமே சொல்லிக் குடுக்க, சொல்லிக் குடுக்க, சொல்லிக் குடுக்க, குடுக்க அப்படியே அழகா வந்துருச்சு எங்க கார்ல. அடுத்து உங்க காருக்கு எங்க கார்லயும் சிட்டி கிட்டிலாம் குடுத்தேன். இதுலயும் எங்கெல்லாம் போணுமோ, எப்படியெல்லாம் ஓட்டணுமோ, அது எப்படியெல்லாம் நெனைக்குதோ, அப்படியெல்லாம் ஓட்ட வச்சேன். ஒரு டைம் கூட அம்மா கூட வந்தாங்க, பார்த்தாங்க.
இவ்வளவு சிறப்பா சொல்லிக் குடுக்கிறத நான் எங்கேயும் பார்த்தது இல்லன்னாங்க. சி நிரஞ்சனா பெஸ்ட்டு. அதாவது எதிர்பார்ப்புங்கிறது ஒருத்தர் கிராஸ் பண்ணுவாங்க. 2 பேர் நிக்கிறாங்க. அதுல ஒருத்தர் வந்துருவாரு, ஒருத்தர் நின்றுவாரு. இந்த மாரி விஷயங்களெல்லாம் சொல்றத வந்து அதே வந்து உள்வாங்கி ஓட்டுறதுல நல்ல திறன்பட ஓட்டுது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா எனக்கு என்ன அப்படின்னா, ம். நம்மகிட்ட வந்து ஒரு 30, 35 வருஷமா கார் இருக்கு. ஏதாவது ஒரு கார் இருக்கும். ஒரு 4 வருஷம் ஓட்டுவேன். அப்புறம் குடுத்துட்டு வேற வண்டி வாங்கி அப்படியே ஓட்டிட்டே இருப்பேன். பாயிண்ட் டு பாயிண்ட்ன்னு. இங்கேருந்து நம்ம கன்னியாகுமரி போறோம் அப்படின்னு கார் எடுத்தோம்னா, ஏறி ஏறி இல்ல ஏறி உட்கார்ந்தோனே தூங்கிருவாங்க அவங்க. அப்படி ஓட்டுவீங்க அப்ப. ஆமா. அப்படியே அழுகாம குழுகாம அப்படியே ஓட்டுவோம். எப்ப பார்த்தாலும் டிரைவர் வேலை தானா? ம். அன்பெய்டு டிரைவராக வீட்ல கார வச்சுக்கிட்டு நம்ம இருப்போம். ம். இப்ப வந்து சமீபத்துல 2 மருமக வந்த பிறகு, கொஞ்சம் அவங்க ஓட்டிட்டு இருந்தாங்க. நிரஞ்சனாவோட அம்மா. நான் வந்து 30 வருஷத்துக்கு முன்னாடியே 4 வீலர் லைசென்ஸ் வாங்கிட்டேன். அப்பலாம் நல்லா கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன். இப்போதைக்கு கொஞ்ச நாளா ஓட்டுறதில்ல. ஏன்னா பிள்ளைகள்லாம் வந்துட்டாங்க. டிரைவர் வீட்ல கூட்டிட்டாங்க. சரி கடைசி பொண்ணு ந 2019லயே லைசென்ஸ் வாங்கிட்டாங்க. டச் அப் மட்டும் இல்லாம இருந்துச்சு. சென்னையில சிவில் சர்வீசஸ் ப்ரிப்பேர் பண்றதுனால, நேரமே இல்லாம இருந்தது. இப்ப இங்க கொஞ்ச நாள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால, இந்த சமயத்துல பழக்கி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். அப்ப அவங்க அப்பா வந்து கேசி டிரைவிங் ஸ்கூல்ல மிஸ்டர் துரைராஜ் சார்ட்ட அப்ரோச் பண்ணி சேர்த்து விட்டாங்க. சார் வந்து 2 நாள் அவங்க டிரைவிங் ஸ்கூல் கார்ல அ டிரைவிங் கத்துக் குடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம கார்லயே ஒரு ஒரு 1 வாரம் அவர் சொல்லிக் குடுத்தாரு. நான் இடையில ஒரு 5வது நாள் நான் ஒரு நாள் கூட போனேன். எப்படி பாப்பா ஓட்டுறாங்க அப்படின்றத பார்க்கறதுக்காக. நல்லா அதுக்கு முன்னாடி நான் நாள் வந்து இங்க திருநகர் அவுட்டர்ல இருந்து விருதுநகர் அவுட்டர் வரைக்கும் ஓட்டிட்டு வந்தாங்க ஹைவேஸ்ல. அப்பவே நல்லா நம்பிக்கை வந்துருச்சு. சரி, நம்ம ஒரு நாள் கூட போயிட்டு வருவோம்ன்ட்டு, அடுத்த நாள் நான் கூட போனேன். திருநகர் பாலசுப்ரமணியம் நகர்ல இருந்து காலவாசல் வரைக்கும் போயி, திருப்பி அங்கருந்து அந்த பாலத்துக்கு அடியில டர்ன் பண்ணி திருப்பி திருநகர் வரைக்கும் வந்தோம். சார் ரொம்ப சாஃப்ட்டா, வயசுல ரொம்ப கம்மினாலும் வாங்க, போங்கன்னு சொல்லி தராங்க பாருங்க. அதுவே ஒரு பெரிய இதுதான். ஏன்னா, அப்ப மரியாதையா சில பேர் பேச மாட்டாங்க. "என்னப்பா செய்ற? ஏன் என்ன இப்படி பிரேக் காமி, அமுக்கு, கிளச்ச விடு." பயங்கரமா ஃபோர்ஸ் பண்ணி தான் சொல்லி தருவாங்க. சார் ரொம்ப ரொம்ப சாஃப்ட்டா, எப்படி அதாவது அவங்க கார்ல இல்லாம நம்ம கார்லயே அவருக்கு ஸ்டியரிங்க தொடவே இல்ல. என்ன, எதுவுமே இல்ல. அ அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கூட ரொம்ப குடுக்கல. அப்படி நல்லா சொல்லிக் குடுத்தாரு. பாப்பா நல்லா நல்லா ஓட்டி, எந்த இடத்துல என்ன பண்ணணும் எல்லாமே அவர் சொல்லிக் குடுத்துருக்காரு. இடையில ஒரு இடத்துல பார்க்கிங்ல 2 காருக்கு இடையில மெயின் ரோட்ல எப்படி வந்து அத சொருகணுங்கிறத நல்லா சொல்லிக் குடுத்தாரு. அதுதான் ரொம்ப முக்கியம். ரிவர்ஸ் எடுக்கிறதும், அந்த பார்க்கிங்ல கொண்டு போய் கரெக்ட்டா எந்த பக்கமும் இடிக்காம சொருகணும் பாருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இப்ப பாப்பா நல்லா பழகிக்கிட்டாங்க. அவர் சொல்றாரு, "இப்பவே கூட மெட்ராஸ் வரைக்கும் நீங்க ஓட்டிட்டு போலான்னு" சொல்லி சொல்றாரு. எங்களுக்கு இப்ப ரொம்ப நம்பிக்கை வந்துருச்சு. நாங்க எங்க வேணாலும் பாப்பாவோட போயிருவோம். அப்படின்னு நம்பிக்கை வந்துருச்சு. அ அவருக்கு நாங்க ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் நானு.